ஹே காய்ஸ் அண்ட் இந்த வீடியோவில் நம்மளோட ஆக்சஸ் 125ல பார்க்கிங் பல்ப் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹாலோஜனில் வந்திருக்கும். ஸோ நம்மளோட ஒரு பல்ப் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் போயிடுச்சு. ஸோ அதை தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஆன் பண்ணால் மட்டும்தான் வந்து ஹெட்லைட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இதில் நான் ஆன் பண்ணி அதில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். அண்ட் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோன்னு வைங்களேன். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்க பல்ப் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ லைட்ஸ் இதில் மட்டும் தான் வருது. ஸோ இந்த ரைட் சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வைங்களேன், இங்கே வந்து சுத்தமாக எரியல. ஸோ பல்ப் வந்து ஃபியூஸ் போயிருக்கும். ஸோ வாங்க நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின பார்க்கிங் பல்பு. சேம் அதே ஹாலோஜன் டைப் தான். ஸோ வெஹிக்கிளோட வர அதே ஸ்டாக் பல்ப் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 வாட்ஸில் ஒர்க் ஆகக்கூடாது. இது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 ருபீஸ் தான் வரும். ஸோ அண்ட் இது எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த லாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்பேர்ஸ்லாம் சேல் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். அண்ட் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த பார்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ வாங்க எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அண்ட் நம்ம ஃப்ரண்ட் டோரை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக ஃபுல்லாக ஒயரிங்காக இருக்கும் என் வெஹிக்கிளில். பிகாஸ் நான் நிறையா ஒயரிங்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் வண்டியில் இந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஹார்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இதோடைய வீடியோ பார்த்தீங்கன்னா நான் மேலே கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் போடுறேன். இப்போ எப்படி ஹார்ன் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது பாருங்கள். அண்ட் இந்த பார்க்கிங் லைட்டுக்கு பல்ப் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டர் வந்து இதுக்குள்ளே இருக்குங்க. ஸோ இருங்க ஒன் செகண்ட், நான் லைட் போட்டு காமிக்கிறேன். அண்ட் பாருங்களேன். ஸோ இதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா அந்த லைட் ஹோல்டர் இருக்கும். ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இழுத்திங்கன்னா அந்த ஹோல்டர் வந்து வெளியில் வந்துடும். அண்ட் இதான பார்த்திங்கன்னா நம்மளுடைய பார்க்கிங் பல்ப் ஹோல்டரும் பல்பும். ஸோ இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இழுத்திங்கனாலே வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணி புல் பண்ணுற மாதிரியான ஒரு மெக்கானிசம் தான். அண்ட் ஆல்சோ இந்த ஹோல்டர் செட் பார்த்திங்கன்னா நான் புதுசு மாற்றிருப்பேன். பிகாஸ் எலி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடிச்சு இந்த ஹோல்டர் அப்படியே சுத்தமாக செட்டோடு போயிடுச்சு. ஸோ நான் ஒரு புது பார்க்கிங் பல்ப் ஹோல்டர் வந்து வாங்கியிருப்பேன். இதோடைய காஸ்ட் பார்த்திங்கன்னா நியர்லி 40 சம்திங் தான் வந்துச்சுங்க. அண்ட் இது எங்கே வாங்கினேன்னு பார்த்திங்கன்னா சேம் அதே லாரி ஸ்பேர்ஸ் விற்கிற இடத்துல தான் வாங்கினேன். அண்ட் இந்த சைடோட பார்க்கிங் பல்போட ஹோல்டர் பாருங்களேன், இது கொஞ்சம் க்ரே கலரில் இருக்கும். ஸோ நம்மளோடது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து பிளாக்கிஷாக இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே பர்ஃபெக்ட் ஃபிட்டுங்க. ஸோ இந்த ஹோல்டரு. ஸோ உங்கள் யாராச்சும் வண்டியில் இந்த மாதிரி ஆச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஹோல்டர் வாங்கிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வெஹிக்கிளில் பார்க்கிங் பல்பை ஃபிட் பண்ணிவிட்டு ஸோ எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா பார்க்கிங் பல்ப் ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ வாங்க நம்ம வெஹிக்கிள் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம வெஹிக்கிளில் இந்த கில் ஸ்விட்சும் செல்ஃப் ஸ்டார்ட் ஸ்விட்சும் நான் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இதோடைய வீடியோ பார்த்திங்கன்னா நான் மேலே போடுறேன் பார்ட்ஸில், நீங்கள் போய் பாருங்கள். ரெண்டு லைட்டுமே பார்த்திங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக அந்த சைடு வந்து சன்லைட் படுறதுனால கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சம் டிம்மாகி தெரியுது நம்மளுக்கு. உங்களுக்கு அது தெரியுதான்னு தெரியல, பட் ஒர்க் ஆகுது. ஸோ ஆல்சோ நம்ம எல்இடி பல்ப் கூட நம்ம ஃபிட் பண்ணலாம் இதில். ஸோ நம்ம எல்இடி ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக பேட்டரி கனெக்ஷன்லேருந்து எடுத்து கொடுக்கணும். ஸோ இல்லைனா பல்ப் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் சீக்கிரமாக போயிடும். ஸோ அது கொஞ்சம் ஒயரிங் வந்து நம்ம பண்ணணும். அண்ட் இப்போது நைட் டைமில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெஹிக்கிள் பல்ப் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு. So thank you for watching this video guys. Do like, share and subscribe to our channel.